உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை சொந்தங்களுக்கு சோதிட பூமியின் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மயத்துடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் என்பது 8/12/2025 கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 14/12/2025 கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இடைப்பட்ட நாட்களிலே ராசி நிலைகள் என்ன என்பதை 12 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த வாரத்திலே சுப நாட்கள் என்ன என்று பார்ப்போம். 8ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாளாக இருக்கின்றது. அடுத்து 11ஆம் தேதி தேய்பிறை முகூர்த்த நாளாக இருக்கிறது. இப்பொழுது இந்த வார ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக நமது நேயர்கள் தயவு செய்து கொஞ்சம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து பார்த்து வருகின்றவர்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கொஞ்சம் ஷேர் செய்து எங்களுடைய சேனலை வளர்ச்சிக்கு உதவுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நாம் வார ராசி பலன்களை காணலாம். மேச ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இப்பொழுது நாம் ராசி நிலைகள் என்னன்னு பார்க்க இருக்கின்றோம். மேச ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். கேதுவின் நட்சத்திர காலிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஒரு நல்ல இடம், அது திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு புண்ணிய ஸ்தானத்திலே சென்று அமர்ந்து பாதுகாப்போடு இருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. நல்ல நண்பர்களோடு ஒத்துழைப்பு கிடைக்கும், நல்ல மனிதர்களோடு தொடர்பு கிடைக்கும். அதேபோல தந்தை மகன் பிரிவு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது நீங்கள் உறவாடக்கூடிய வாய்ப்பும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீகம் சார்ந்த விஷயங்களிலே உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரத்திலே காணப்படுகின்றது. அதேபோல செவ்வாய் என்ற நமது கிரகமானது உங்கள் ராசிநாதன் முதல் பார்வையாக 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றார், விரயஸ்தானத்தை. அதேபோல 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 8ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால் இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் பார்வைகள் மூலியமாக என்னென்ன நன்மைகள் நடக்க இருக்கின்றது என்று காண இருக்கின்றோம். ஒரு சுபஸ்தானத்தில் அமர்ந்து பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு உங்களது தம்பி தங்கை வழி சொந்தங்களுக்காக நீங்கள் இந்த வாரத்தில் ஏதாவது சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல் நீங்களும் கொஞ்சம் பிரயாணம் சார்ந்த விஷயங்களிலே இந்த வாரத்திலே முக்கியத்துவம் கொடுக்க இருக்கின்றீர்கள். அது சார்ந்த செலவுகளும் காணப்படுகிறது. அதனால் இந்த வாரத்திலே மகிழ்ச்சிக்காக, அது 12ஆம் இடம் என்பது அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லுவோம். அதனால் ஒரு நிம்மதியான ஒரு விஷயங்களுக்காகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயங்களுக்காகவும் சொந்த பந்தங்களோடு அல்லது உங்களது இல்லற துணையோடு நீங்கள் வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது தனியாக கூட நீங்கள் மனதிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒரு உல்லாச பயணம் வேண்டும் என்கிற நிலையிலே நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சிலர் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கு முயற்சிகள் செய்திருந்தீர்கள் என்றால் இந்த வாரத்திலே அது சாத்தியமாகுவதற்கான வாய்ப்பு 100% இருக்கிறது. தைரியமாக நீங்கள் பணத்தை கட்டலாம். தாராளமாக நீங்கள் நம்பி நீங்கள் செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒன்று. அடுத்து 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிக்குமான ஒரு இணக்கமற்ற சூழ்நிலை இப்பொழுது சுமூகமாக மாற இருக்கின்றது. அவர்களிடத்திலே நீங்கள் ஏதாவது கொடுக்கல் வாங்கலிலே ஏதாவது பிரச்சனைகள் இதுவானால் இப்பொழுது தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களிடத்திலே பேசி முடித்து சில சொத்து பிரச்சனைகளை முடித்துக் கொள்வதற்கான நல்ல சூழ்நிலைகள் இருக்கின்றது. அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரியிடத்திலே நட்பு பாராட்டலாம். தாராளமாக நீங்கள் தேவையானதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மூத்த சகோதர சகோதரிகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கின்றார்கள். 100% என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அதனால் தாராளமாக இந்த வாரத்திலே சகோதர சகோதரிகளிடத்திலே உங்களுக்கு நல்ல நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எந்த சண்டை சச்சரவுகளுக்கும் இடம் இல்லை. அதனால் நம்பி நீங்கள் எந்த காரியத்தையும் அவரிடத்திலே ஒப்படைக்கலாம் அல்லது நீங்கள் அவரிடத்திலே சென்று உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 5 குடையவன் சூரியனோடு இணைந்திருக்கின்றார், 6 குடையவன் புதனோடும் இணைந்திருக்கின்றார். இந்த வாரத்திலே உங்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படக்கூடிய வகையிலே, வாரா கடன்கள் வசூலாகக்கூடிய வகையிலே
நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வகையிலே, குடும்பத்திற்கு பயன்படக்கூடிய வகையிலே இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதனால் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு சில நேரங்களில் மனக்கசப்புகளை ஏற்படுத்தினாலும் எந்த விதமான நஷ்டங்களையும் ஏற்படுத்த மாட்டார்கள். அவங்க மூலியமாக உங்களுக்கு வரவுதான் இருக்குமே ஒழிய செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் நீங்கள் தைரியமாக அவங்க நமக்கு பிடிக்காத ஆளாச்சே, என்ன செய்வாங்களோ, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு சாதகமற்ற நிலையில் எப்பயுமே இருப்பாங்க, நம்ம கருத்துக்கு எதிராகவே செயல்படுவாங்க. முக்கியமான கட்டம் இது. இந்த நேரத்தில் அவங்ககிட்ட நம்ம சில விஷயங்களை எதிர்பார்ப்போம், செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோன்ற நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாக இந்த வாரத்தில் நம்பி அவங்கள்ட்ட கேட்கலாம், கண்டிப்பாக செய்வாங்க. அதே மாதிரி இளைய சகோதரர்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க. தாய் வழி உறவுகள், 4க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு சந்திரன் 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி பகல் 3:19 வரை ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அதனால் இந்த வாரத்தில் 10 to 12 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் நல்லா இருக்குது. தாய் வழி உறவுகள்கிட்ட உறவாடி நீங்கள் எதையும் பெறுவதற்கு வாய்ப்பு, தாயார்கிட்ட இருந்து நீங்கள் சொத்தை கூட எழுதி வாங்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் நிலம், அதாவது வீடு ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அதற்கான பண உதவிகள் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் வீடு பூஜை போடணும்னா கூட நீங்கள் அதுக்கு தேவையான வேலைகளையும் இப்பொழுது ஆரம்பிக்கலாம். அதே போல் தாயார் உடல் ஆரோக்கியம் என்பது மிகுந்த ஒரு வலிமையான நிலையிலே இந்த வாரத்திலே 12ஆம் தேதி மதியம் வரை இருக்கின்றது, மாலை வரை இருக்கின்றது. 12ஆம் தேதிக்கு மாலைக்கு மேலே 4 குடையவன் கேதுவோடு இணைகின்றார், சனி ராகுவால் பார்க்கப்படுகின்றார். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கணும். சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சரிங்களா? அதே மாணவ மாணவிகள், நான் சொன்ன அந்த 12ஆம் தேதியிலேருந்து 14 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கவனத்தையும் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும், கரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லக்கூடிய நிலையில் இருப்பீங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்கள், அந்த 12 மாலை முதல் 14 இரவு வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தடைகள் ஏற்படும், மறதிகள் ஏற்படும். சரிங்களா? உடல் ரீதியான சில தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. சரிங்களா? அதேபோல் உங்கள் பிள்ளைகள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆண்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இந்த 12 மாலை முதல் இந்த 14 இரவு வரை சேர்க்கையில் கவனமாக இருக்குது பாருங்கள். தவறான சேர்க்கைகளுக்கு ஒரு ஆளாகக்கூடிய நிலைகள் இந்த வாரத்தில் காணப்படுவது தெரிகிறது. அதனால் நீங்கள் பிள்ளைகளிடத்தில் வாரத்தின் கடைசி 2 நாட்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எங்கேயும் அனாவசியமாக யார்ட்டையும் போய் சேராதப்பா, டயத்துக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பாதுகாக்கணும். நல்ல அறிவுரைகளை கூற வேண்டும், அவர்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தில் கடன் வாங்கினாக்கா நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அடைக்க முடியாது. அதே மாதிரி மனைவி, நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் 100% நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. உங்கள் கருத்தை வேணால் ஏற்றுக்க மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க நல்ல அறிவோடு இருந்து உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. தைரியமாக அவர்கள்ட்ட காரியத்தை ஒப்படைக்கலாம். நீங்கள் என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும், நிர்வாகத்தின் நடத்தக்கூடியவராக இருந்தாலும் உங்களுக்கு 100% வெற்றி உறுதி இந்த வாரத்தில். சரிங்களா? அதனால் முதலாளிகள் முதல் தொழிலாளர்கள் வரை நீங்கள் முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற வேண்டியது உங்கள் கடமை என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரம் என்பது மேசராசிக்கு நல்ல ஒரு வாரமாக இருக்கின்றது, திருப்தியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட 2 நாட்கள் தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு யோகமானதாக அமைகின்றது. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த வாரத்தில் நமது மேசராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 8 பயன்படுத்துங்கள். வணக்கம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து மிகுந்த வலிமையோடு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதாவது இந்த வாரத்தில் 7ஆம் இடத்துல போய் உட்காரும்போது என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னாக்கா 100%
புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்க இருக்கின்றது. நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி உங்களது இல்லற துணையின் மூலியமாக இந்த வாரத்தில் ஏதாவது பெரிய பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா 7 கூடையவன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி 7ஆம் பார்வையாக உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறார். இப்படி பார்க்குறதுனால என்ன ஆகும்னு சொன்னாக்க, கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக, சொந்த பந்தங்கள் மூலியமாக, அல்லது உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி மூலியமாக, அல்லது உங்களுக்கு காதலன் காதலி மூலியமாக ஏதாவது ஒரு வகையிலே அதிகமான நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ரெண்டாவது, நீங்களும் சிறப்பாக ஒரு நல்ல மனநிலையோட, ஒரு நல்ல ஆக்டிவோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் கவலைப்படாமல் நாம் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சூரியனோடு புதனோடும் இணைந்திருக்கின்றார். மிகுந்த வலிமைமிக்க கிரகமான சூரியன் ஒளிபடைத்த கிரகத்தோடு இணைந்து அறிவு பெற்ற கிரகமான புதனோடு இணைகின்ற பொழுது உங்களது நடவடிக்கைகளும் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால் 100% நீங்கள் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கீங்க இந்த வாரத்தில். ரெண்டாவது, சுக்கிரன் சனி சாரத்திலும் அடுத்து புதன் சாரத்திற்கும் மாறுகிறார் இந்த வாரத்தில். ரெண்டுமே இந்த வாரம் புதனோடையும் சனியோடையும் சாரம் பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான யோகமான விஷயமாக காணப்படுகிறது. ஏன்னா சனி இப்பொழுது லாபஸ்தானத்திலே அமர்ந்து, மன்னிக்கணும், 10ஆம் இடமான தொழிற்சானத்திலே அமர்ந்திருக்கின்றார். ஆட்சி பலம் அடைந்த நிலையில் இருக்கின்றார். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2 கூடையவன் புதன் தனஸ்தானாதிபதி மற்றும் 5 கூடையவன் புதனுடைய சாரத்திலும் இந்த வாரத்தின் மற்ற 3 நாட்கள் உங்கள் ராசிநாதன் அமர்கின்றார். அதனால் கண்டிப்பாக வரவு அதிகமாக இருக்கும். எங்கே சுற்றி நீங்கள் செய்கிற தொழில் மூலியமாக உங்களுக்கு தன வரவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு அறிவாற்றலோடு சிந்தனையோடு எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதை எளிதாக முடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரத்தில் இருக்குது. பயன்படுத்திக்கணும். ஏன்னா நல்ல டைங்கள் சில நேரங்களில் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த நேரத்தில் நாம் சொல்லும்போது பயன்படுத்திக்கணும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாக இருங்க, செய்யாதீங்கன்னு சொல்லும்போது தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். செஞ்சிட்டிங்கன்னா போதும், ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு. உதவி செய்வதற்கு அறிமுகமில்லாதவர்கள் கூட உங்கள்கிட்ட நிற்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறாங்க. ஏன்னா 10ல் ராகுவும் இருக்கிறார். உங்களுக்கு செவ்வாய் 7 கூடையவன் லாபஸ்தானத்தை பார்த்து தனஸ்தானத்தை பார்க்குறது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளை ஈட்டித்தரும். எவ்வளவு கடன் இருந்தாலும் அடைக்கக்கூடிய சக்தியை இந்த வாரத்தில் கொடுக்குறாங்க. நீ என்ன ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து கேஸாக இருந்தாலும் சரி, வழக்காடு மன்றத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றி வாகை என்பது சூட்டப்படும். அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வார்த்தைகளில் கவனமாக பேசுங்க. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகள் தடிப்பாக வந்துடும். நீங்கள் பேசுகிற விஷயங்கள் டக்குன்னு ஒரு எமோஷன் ஆகி பேசிடுவீங்க. சரிங்களா? யோசிக்கவே மாட்டீங்க. அது அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் அமையும். அதனால் இப்படி பேசிட்டேமேனு நீங்களும் வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பெரும்பாலும் 90% அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் சில நேரங்களில் அது மாதிரியான சூழ்நிலைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் கவனமாக இருக்கணும். பல பேர் நீங்கள் வெளிநாடுகள் செல்வதற்கு முயற்சி எடுத்தவர்களுக்கு 100% இந்த வாரத்தில் வாய்ப்பு கிடைக்கிது. ஏன்னா 10 கூடையவன் தொழிற்சானாதிபதி ஆட்சி பலம் அடைந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை. அதனால் 100% உங்களுக்கு வெளிநாடு யோகங்கள் இருக்கின்றது. வெளிநாட்டில் வாழ நமது தமிழ் சொந்தங்களுக்கு அருமையான வருமானங்கள் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அதனால் தைரியமாக நீங்கள் காரியத்தில் இறங்கலாம். அங்கே ஏதாவது நீங்கள் வேலையில் பிரச்சனையாக இருந்தால் இந்த வாரம் எல்லாம் சரியாயிடும். அதனால் நீங்கள் தைரியமாக செயல்படுவது நல்லது. அதே மாதிரி இந்த வாரத்தில் இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பு உறவுகள் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளோட ரொம்ப இணக்கமான சூழ்நிலையில் இருப்பீங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள் 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் இளைய சகோதர சகோதரிகளோடு அந்த நான் சொன்ன குறிப்பிட்ட நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க உடம்பு ஆரோக்கியத்திற்கும் கொஞ்சம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நீங்கள் சொல்லி வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் வீட்டில் கேது இருந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடு வாங்கும் போதும் சொத்துக்கள் வாங்கும் போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கேது 4ல் உட்கார்ந்தாலே நம்மளை சொத்துக்களை வாங்க விடாது, இருக்க சொத்தை விற்க வச்சிடும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம எதிர்பார்த்த விலைக்கு விற்காமல் நம்ம குறைவான விலைக்கு விற்க ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து நீங்கள் காரியங்களை சாதிக்கணும். விற்கும்போது நஷ்டத்துக்கு விற்காமல் கொஞ்சம் கவனமாக விற்க வேண்டும்.
புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். ஏன்னா உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்து நீங்கள் தொழிலுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு ஆசையிலேயோ நீங்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, நீங்கள் சம்பாதிச்சே வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் வந்திருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் நீங்கள் வாங்கிறது ரொம்ப கவனமாக வாங்கணும், ஏமாந்துடக்கூடாது. சரிங்களா? பல தடைகள் வரத்தான் செய்யும், அதை முறியடித்து நீங்கள் வாங்கலாம். ரெண்டாவது, பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்புறவுகளுக்கு பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்தில் 100% சப்போர்ட் பண்ணுறாங்க, கவலைப்பட வேண்டாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் முன்னுடைய சப்போர்ட்டும் கிடைக்குது. அவங்க சொத்து கூட நீங்கள் இப்போ ரெடியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பான முறையில் வில்லங்கம் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 8 செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமாகத்தான் அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால பயன் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தொழில் சார்ந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், நிறைய பேருக்கு கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். சரிங்களா? நிறைய தொழிலுக்காக நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும். சரியா? அதனால் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கே என்ற வகையில் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரிஷபராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது செவ்வாயினுடைய அதிர்ஷ்ட எண்ணான 9ஆம் எண் இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். மிதுன ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு புதன் உங்கள் ராசிநாதன், அவர் தான் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வளரக்கூடியவர். அவர் இந்த வாரத்தில் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்ச்சாணத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்ச்சாண அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் லாபஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துட்ருக்காரு. இந்த வாரத்தில் மேக்சிமம் உங்களுக்கு என்ன எப்படி மைண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த காரியத்தில் இறங்கினாலும் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கணும், பிரயோஜனம் இல்லாமல் அந்த காரியத்தில் இறங்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. அது நல்லது தான். இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் எந்த வேலையை செஞ்சு என்ன செய்ய போகிறோம். ஆனால் நிறைய லாபம் தரக்கூடிய வகையிலே சில வேலைகளும் நடக்கப் போகின்றது. சரிங்களா? ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் இப்போ நீங்கள் கைக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சரிங்களா? பல எதிர்ப்புகளால் தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்பொழுது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கைக்கு ஒப்படைக்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இப்போ வந்திருக்குது. அதனால் தயாராகிக்கங்க. உங்கள் வீட்டில் இருக்க பூர்வீக தொழில் செஞ்சாலும் சரி அல்லது வெளியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் தட்டி கழித்து குறைவாக இருந்துச்சுன்னா இப்போ வேலை செய்வதற்கு வாய்ப்பு நிறைய வந்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. 10ஆம் இடத்திற்கு செவ்வாயுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு நல்ல பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே செவ்வாய் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசியையும் பார்க்குறாரு, தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு. எங்கே சுற்றியும் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குறதுல குறியாக இருக்கிறாரு செவ்வாய். அதனால் இங்கே தைரியமாக நீங்கள் செயல்படலாம், எந்த காரியத்திலும் துணிந்து இறங்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு தைரியத்தை தரக்கூடிய மன வலிமையை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். அவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி, பராக்கிரமசாலியாக விளங்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த இடத்திற்கு அதிபதியே உங்களை பார்க்கும்போது நீங்கள் எப்படி உங்களை உணர்வீங்கன்றது புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் கோழையாக இருந்தால் கூட இப்போ வீரனாக இருக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்கள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். சரிங்களா? யாருக்கும் அஞ்சாத ஒரு நிலையில் இப்பொழுது உங்களது மனநிலை காணப்படும். எது வந்தாலும் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி பின்வாங்காமல் முன்வைத்த காலை பின்னெடுக்காமல் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இந்த வாரத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நல்ல விஷயம், பயன்படுத்திக்கங்க. உங்கள் வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்கார், கவலைப்பட வேண்டாம். அதையெல்லாம் நம்ம யோசித்து பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களது முன்னோர்களுக்குரிய கிரகமான தகப்பனுக்குரிய கிரகமான சனி பகவான் ஆட்சி பலமடைந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறார். லாபஸ்தான அதிபதி தொழிற்சானத்தை பார்க்குறார். லாபஸ்தான அதிபதி உங்கள் ராசியையும் பார்க்குறாரு, வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் வெற்றி 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 என்ற வகையிலே உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சாத்தியமாக இருக்குது, பயன்படுத்தி அனுபவிக்க வேண்டும். இளைய சகோதர சகோதரிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிற்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களை கூடவே இருப்பாங்க. ஆனால் ஒரு வேலை செய்ப்பானா செய்ய மாட்டாங்க. நீங்களும் அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பீங்க, ஒன்றா இருப்பீங்க, எனக்காக அதை செய்ப்பானா செய்ய மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் உங்கள் மேலே பற்று பாசம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. சரியா? ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பாங்க. என்னென்னா அவங்களால செய்ய முடியாத அளவுக்கு கிரகங்கள் அவங்களை தடுக்கும். ஒரு வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களுக்கு ஒத்துழைப்பும் தரமாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்புனா விட மாட்டாங்க. சரியா? அதனால் இந்த வாரத்தில் அவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க.
ஒரு பண உதவி கேட்டிருந்தா கூட கிடைக்காது. அதனால் பொறுத்து போங்க. அடுத்து நம்ம டைம் வரும்போது அவங்க செய்வாங்க. சரிங்களா? அதே மாதிரி தாய்க்குரிய கிரகமான புதன் 4 குடையவன் இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிரி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா அவங்களும் தாயாரும் நமக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறாங்க. உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலையில் தான் இந்த வாரத்தில் அமையும். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் தானாக சரியாயிரும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை ராசிக்கு இருக்கும்போது நமக்கு அதிகமான கோபம் வரும். வார்த்தைகளில் தடிப்பமான வார்த்தைகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சரிங்களா? இந்த வாரம் என்பது மிகுந்த யோகமான வாரமாக இருக்கின்றது. 7 குடையவன் குரு தனஸ்தானத்தில் உச்சபலம் அடைந்து வக்கரமாக இருக்கிறார். எந்த வகையிலாவது உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்கலங்கிற போது அவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. என்ன நம்ம வீட்டுக்காரருக்கோ அல்லது நம்ம மனைவிக்கோ இவ்வளோ தேவை இருக்குது, நம்ம இவ்வளோ காசு வெளியில் நிற்குது, நம்ம போய் கேட்டால் தரமாட்டேங்கிறாங்களேன்ற ஆதங்கம் இருக்கும், கோபம் இருக்கும். அந்த நேரத்தில் என்னம்மான்னு சொல்லி நம்ம கேட்டாலும் சரி, அல்லது நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் என்னாச்சுன்னு கேட்டாலும் சரி, நிச்சயமாக அவங்க வார்த்தைகளில் சில நேரங்களில் கோபமாக பேசிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கல, அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் அவங்க சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கங்க. 7 குடையவன் வக்கரம் என்றால் அவங்க மனநிலையில் பதட்டங்கள் நிறைய காணப்படும். அதனால் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனாக்கா 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 12 மதியம் முதல் 14 இரவு வரைக்கும் நீங்கள் அவங்ககிட்ட எதுவுமே கேட்காதீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி அந்த வாக்குஸ்தான அதிபதி கேதுவோடு சேர்றாரு. அந்த டைம் நம்மளுக்கு கொஞ்சம் நீங்கள் எங்கே போய் எதுவும் உதவி கேட்டாலும் கிடைக்காத நிலை இருக்கும். அதனால் வாரத்தின் முதல் 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் எதையும் சாதிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கொஞ்சம் பொறுமையாக போயிருங்க. யாருக்கிட்டையும் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் பிரச்சனையும் வச்சுக்கிறாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகள் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக தருவாங்க. ஏன்னா 5 குடையவன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசிநாதனோடு தான் இருக்கிறார். அதனால் இலக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி பெண்களுக்கு 9 குடையவன் சனி பகவான் ஆட்சி பலமடைந்த நிலையில் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் உங்களுக்கு பெண்கள் பிள்ளைகளை பொறுத்தவரையும் நன்மை அதிகமாக இருக்கிறது. சம்பாதிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் கேட்டு உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரம் பிள்ளைகள் நமக்கு சாதகமாக இருக்கிறாங்க. குலதெய்வம் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தருது. இந்த மிதுனராசி சேர்ந்த ஆண் பெண்களுக்கு குலசாமி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது உங்கள் தந்தை வழி குலதெய்வம் சப்போர்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதனால் நீங்கள் இந்த பெண்களாக இருந்தால் உங்கள் கணவன் வழி குலதெய்வத்தை நீங்கள் நல்லா வழிபாடு செய்து கொள்ளலாம். தந்தை வழி குலசாமியை கும்பிட்டிங்கன்னா இப்போ 100% நீங்கள் செய்கிற காரியம்லாம் வெற்றி ஆகிரும். ஒரு காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு நேர்த்திக்கடன் மாதிரி வச்சுட்டு ஒரு கோரிக்கையை வைங்க, எல்லாமே தானாக நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்களா? அதனால் இந்த வாரம் என்பது நம்ம மிதுனராசி சேர்ந்த உறவுகளுக்கு யோகமானதாக இருப்பதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். மிதுனராசி சேர்ந்த நமது அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் 12ஆம் தேதி வரைக்கும் மதியானம் வரைக்கும் 2ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. 12ஆம் தேதி மதியத்திற்கு மேலே உங்களுக்கு சனி பகவானுடைய எண்ணான 8ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். திடீர்னு இந்த குரு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் உச்சபலம் அடைந்து வக்கரமாக இருக்கார். அவர் என்ன செய்வார்னா திடீர்னு நான் கொடுத்தா அள்ளி கொடுத்துருவார், இல்லைன்னா கண்டுக்கிராம விட்டுருவார். இந்த 2 நடக்கும். அதனால் நீ அதுக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். 3ஆம் எண்ணுக்கு முயற்சி செய்யுங்கள். திடீர்னு ஒரு யோகம் கிடைச்சாலும் வாய்ப்பு இருக்கிறது, பயன்படுத்தலாம். வணக்கம். கடகராசியை சேர்ந்த நமது அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராசியில் உட்கார்றார், உச்சபலம் அடைகிறார். அதாவது 10ஆம் தேதி காலை 8:20 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 3:19 வரை. சரிங்களா? 10ஆம் தேதி காலையில் 8:20 முதல் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 3:20 வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் ரொம்ப பலமாக கடகராசியில் உட்கார்றாரு. அங்கே ஏற்கனவே குரு உச்சபலம் அடைஞ்சிருக்கிறாரு, ஆனால் வக்கரமாக இருக்கார். அதனால் இந்த 3 நாட்கள் 10, 11, 12
இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்க போகுது. குறிப்பிட்ட சிலர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நாட்களாக இருக்கிறது. பொதுவாக அனைவருக்குமே அந்த 3 நாட்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு முன்னாடி 10ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீண் செலவுகள், கொஞ்சம் விரை செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் முன்னோர்களுக்கு, தாத்தா பாட்டிக்காக கூட சில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களுக்காக, வழக்குகளுக்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. சரிங்களா? இது எல்லாம் அந்த 12ஆம் தேதிக்கு முன்னாடி, சரிங்களா, 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10 to 12 நமக்கு யோகமான நாட்கள். இதை பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி இந்த 12 சாயங்காலம் 3:20க்கு மேலே இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் கேதுவோடு போய் சேர்றார். பொதுவாக வந்து ஒரு மாதத்தில் அந்த 2.5 நாள் கேது கூட வந்து சுற்றி வரும்போது கேது கூட சேர்ந்துருவார். அந்த 2.5 நாள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். அது இந்த வாரத்தில் வந்திருக்குது. சரிங்களா? ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வரும் கேதுவோட சேரக்கூடிய ஒரு விஷயம் என்பது இந்த வாரத்தில் வந்திருக்குது. அப்போ இந்த 12ஆம் தேதி பகல் 3:20 முதல் 14ஆம் தேதி இரவு வரை, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வரைக்கும் யார்கிட்ட என்ன பேசணுங்கிற கவனமாக பேசணும். வார்த்தைகளில் கவனம் தேவை. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. விட்டு கொடுத்து போகணும். அந்த இடத்துல ஈகோ பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வேலை செய்கின்ற இடங்களிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே உணவு வகையிலே எச்சரிக்கையாக இருங்க. கண்டதெல்லாம் சாப்பிட்றாதீங்க. வெளியில் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறத சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த கடகராசி சேர்ந்த உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடைசி அந்த 2 நாட்கள். சரிங்களா? சரி. அதே மாதிரி இந்த வாரத்தில் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. 2 குடையவன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு. அதனால் 100% உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கே சுற்றி வருமானம் வந்துடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொழிலும் நன்றாக உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. 10 குடையன் தொழிற்சானாதிபதி உங்களுக்கு 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்தில் இருந்தாலும் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒரே ஸ்தானத்தை பார்க்குறார், உங்கள் ராசியையும் பார்க்குறாரு. அதனால் எங்கே சுற்றி உங்களுக்கு சில நேரங்கள் அலைச்சல், 1-2 செலவு வந்தாலும் அது மீட்டு கொடுக்கக்கூடிய வகையில் மீண்டும் உங்கள் கைக்கு காசுகள் வந்துடும். செலவு பண்ண காசு கூட வந்துடும். கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்குவதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 6ல் செவ்வாய் இருந்தாலே அவன் கடனாளி ஆக்கிடும். எங்கே சுற்றி யார்ட்டையாவது கையேந்தி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிடும். இந்த செவ்வாயுடைய பயிற்சி நமக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டியது வராது. அதனால் அவசரப்பட்டு கடன் வாங்காதீங்க. எங்கே சுற்றி உங்களுக்கு காசு வரப்போகுதுன்னு தெரியுது. கொஞ்சம் பொறுத்துருங்க, வந்துடும். நம்ம அடுத்த வாரத்தில் எப்படி நிலைமையில் இருக்குதோ அதை பொறுத்து நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க. கவலைப்பட வேண்டாம். ஆண்களுக்கு 5 குடையவன் செவ்வாய் எதிரி ஸ்தானத்தில் உட்கார்ந்து பண்ண விரை ஸ்தானத்தை பார்த்தாலும் கூட செவ்வாயுடைய பார்வை ராசிக்கு முடிகிறது. அதனால் சில நேரம் கருத்து வேற்றுமையாக இருப்பாங்க. மற்ற நேரங்களில் உங்களோட உறவாடக்கூடிய வகையில் பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. கவலைப்பட வேண்டாம். உங்களது இல்லற துணை, கணவனில் மனைவிக்குரிய கிரகமான சனி ஆட்சி பலம் அடைந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு. நண்பர்கள் மூலியமாக, உறவினர்கள் மூலியமாகவும் பல வெற்றிகள் பெற்று உங்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவும் இந்த ராகு 8ல் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவும் சில நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பயன்படுத்திக்கணும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் யோகமாக இருக்குது இந்த வாரத்தில். சரிங்களா? 9 குடையம் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் நேரடியாக 9ஆம் பார்வை 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குலசாமியினுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் குலதெய்வத்திற்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து விரை ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு பார்வையும் இருக்குது. சில நேரங்களில் கண்டுக்கிறாமல் போனாலும் போவாங்க. சில நேரங்களில் நம்மளுக்கு வாரி வழங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. அதனால் சாமி கும்பிட்றத கவனமாக நீங்கள் கும்பிட வேண்டும். குலசைவமிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா கொடுத்தா நம்மளுக்கு வாழ்க்கையை செட்டில் பண்ணுற அளவுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் இந்த வாரம் என்பது உங்கள் அனைவருக்குமே யோகமான வாரம். தொழிலுக்கு அதிபதி நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். மூத்த சகோதரர்களுக்கு அதிபதி சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கார். இளைய சகோதரிகளுக்கு அதிபதி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. பாதகங்கள் யாருக்கிட்ட இருந்து நமக்கு இல்லை. அதனால் உங்களுக்கு பாதகம் எப்போனா கடைசி 2 நாட்கள் ராசிநாதன் போய் கேதுவோட சேர்ந்தனால மட்டும்தான் பாதகம். அந்த நேரத்தில் பாதுகாப்பாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இந்த வாரம் என்பது நமது கடகராசி சேர்ந்த உறவுகளுக்கு
அதிர்ஷ்டமான வாரம், பயன்படுத்துங்கள். இந்த கடகராசிக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது சூரியனுடைய எண்ணான 1ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. அவர் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, இப்பொழுது லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் 1ஆம் எண்ணை பயன்படுத்தினால் வெற்றி 100% கிடைக்கும் என்பதை உத்தரவாதத்தோடு சொல்கிறேன். பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். சிம்ம ராசி சேர்ந்த அருமை உறவுகளுக்கு இந்த வாரத்தில் என்ன ராசி பலன் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடமான கேந்திரத்தில் அமர்ந்து தொழிற்சானத்தை பார்த்துட்டு இருக்கிறார். தொழிற்சான அதிபதியும் உங்கள் ராசிநாதனுடைய இணைஞ்சிருக்கின்றார். உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி மற்றும் தனஸ்தானாதிபதியை விளங்கக்கூடிய சுக்கிரனும் அவரோடு இணைந்திருக்கின்றார். 3 கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் கேந்திரத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் உங்கள் ராசிக்கு சனி ராகுவின் பார்வை மற்றும் கேதுவினுடைய தாக்கம் இருக்கின்றது. இதையெல்லாம் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு பக்கம் கஷ்டங்களை கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிட்டு நாம் தைரியமாக நிற்கக்கூடிய ஆளுங்கிறத நீங்கள் காட்டிக்கிட்டே இருப்பீங்க. இந்த வாரத்தில் 100% உங்களுக்கு பல வெற்றிகளை நீங்கள் தொழில் சார்ந்து எடுத்து முயற்சிகளை வெற்றிகரமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த வாரத்தில் அனைத்து துறையை சார்ந்த அன்பு உறவுகளுக்கும் நீங்கள் தொழிலில் கவனம் செலுத்தணும். முதலீடுகள் செஞ்சு கண்டிப்பாக அதை பெருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கணும். ஏன்னா வெற்றி என்பது உறுதியாக தெரியுது. லாபஸ்தானமும் தனஸ்தானமும் வலிமையடைந்து நம்ம கூட வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ எங்கே சுற்றியும் நம்ம பைக்கு பணம் வந்துடும். எவ்வளோ முதல் போட்டாலும் திரும்பி வந்துடும். யாருக்கு காசு கொடுத்தாலும் நம்மளுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த வாரம் அமைந்திருப்பதால் தைரியமாக நீங்கள் காரியங்களில் ஈடுபட வேண்டும். தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அருமையான உதவி செய்கிறாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார்கள். எல்லாமே பாசிபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் தைரியமாக காரியத்தில் இறங்க வேண்டும். 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் ஆட்சி பலம் அடைந்து 12ஆம் இடத்தை வலிமை சேர்க்கிறார். அதனால் அந்த 2 நாள் நீங்கள் கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 10, 11, 12 இந்த 3 நாட்களில் கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. சுப செலவுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏதாவது முக்கியமான செலவுகள், வீட்டுக்கு தேவையானது அல்லது ஒரு நகை வாங்கலாம், பிள்ளைகளுக்காக மனைவிக்கு விரும்பியதை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் கணவனுக்கு நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கு சுப செலவுகள் 10, 11, 12 இந்த தேதிகளில் அமையுது. நீங்கள் அது நல்லபடியாக செய்யலாம். தாராளமாக செலவு செய்யலாம் இந்த வாரத்தில். சரிங்களா? வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், குறைவுகள் இருக்காது. சொத்துக்கள் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்களில் உள்ள வில்லங்கமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சரிங்களா? தாய் வழி உறவுகளோடு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் மீண்டும் கூடி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் என்பது சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான வாரம். சில நேரங்களில் தான் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கணும். உங்களது இல்லற துணை இந்த வாரத்தில் உங்கள் மேலே ரொம்ப பற்றோடு பாசியத்தோடு இருப்பாங்க. கேட்குறதெல்லாம் நல்லபடியாக வாங்கி கொடுத்து உங்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருந்து குடும்பத்தில் ஒரு சுமூகமான நிலையை உருவாக்குவாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கும் சனி பார்வை இருக்கின்றது, உங்கள் ராசிநாதனுக்கும் சனி பார்வை இருக்கின்றது. அதனால் 7 குடையவன் வலிமையடைந்து ஆட்சியோடு இருக்கின்றதுனால 7ஆம் இடம் வலிமையடைந்து விட்டது. அவருடைய கடைக்கண் பார்வை நமக்கு விழுந்திருக்குது. அப்போ நண்பர்கள் மூலியமாகவும் அறிமுகமில்லாத சில உறவுகள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு வகையில் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய நண்பர்கள் மூலியமாக கூட உங்களுக்கு வரவுகள் வரலாம், நல்ல செய்திகள் வரலாம். அல்லது உங்கள் குடும்பத்திலே வாலிப பிள்ளைகளாக நீங்கள் பிள்ளைகளாக வைத்திருந்தால் அவர்களுக்கு திருமண யோகம் கூடியிருக்கின்றது. அதே நேரத்தில் இளைஞர்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நமது சிம்மராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால், பெண்ணாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் சரி, காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கைகூடக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. நீ எதை ஆசைப்பட்டாலும் இப்போ நடக்கும். சரிங்களா? நியாயமான ஆசையாக இருந்தால் 100% உடனடியாக நடக்கும். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லற துணையை நீங்கள் தேடிக்கலாம். சரிங்களா? ரொம்ப நாளாக அமையாத ஒரு திருமணம் கூட இப்போ அமைஞ்சு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இனிப்பான சுவையை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்க மாட்டார்கள். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சில செலவுகள் வேணால் செய்வாங்க, செலவுகளை ஏற்படுத்துவாங்க. ஆனால் பாதகங்கள் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே நமது சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 5 பயன்படுத்துங்கள். வணக்கம். கன்னி ராசியை சேர்ந்த
அருமை உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் புதன் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. 12 குடையவன் மற்றும் தனஸ்தானாதிபதியோட சேர்ந்திருக்காரு. அதாவது விரயஸ்தானாதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு, பணம் சம்பாதிக்கக்கூடிய கிரகத்தோடையும் சேர்ந்திருக்கிறார். 9 குடையவன் சொல்லக்கூடிய நமது தகப்பனுக்குரிய கிரகமான குலசாமிக்குரிய கிரகத்தோடையும் போய் சேர்ந்துட்டார். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் தெய்வ பாதுகாப்பு இருக்கிறது. அதே மாதிரி தந்தையினுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க தகப்பனார் தயாராக இருக்கார். நீங்கள் வயது பெரியவர்களாக இருந்தால் தந்தை வழி சொத்துக்களை கூட நீங்கள் இப்போ பெற்றுக்கொள்ளலாம், அல்லது தந்தை வழி தொழிலை கூட நீங்கள் இப்பொழுது எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது, பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி செலவினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சரியா? நம்ம கொஞ்சம் அங்கிட்டு போகணும், இங்கே போகணும், நல்லா வாங்கி சாப்பிடணும். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ருசியாக சாப்பிடுவதற்கான ஒரு உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நீ யாராக இருந்தாலும் ஒரு நேரமாவது ஹோட்டலில் போய் நீங்கள் பிடித்த கடையில் போய் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி கலைகளுக்கு முக்கியத்துவம். நல்ல ஒரு சினிமா பார்க்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு ஏதாவது சின்ன டூர் போகணும், ஒரு கோயிலுக்கோ அல்லது எங்கேயாவது பிடித்த இடங்களுக்கோ சென்று கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துட்டு வரன்ற ஒரு ஆசையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் குடும்பஸ்தானாதிபதியாக சுக்கிரனோடு இணைந்திருப்பதனால குடும்பத்தோடு போயிட்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. குடும்பத்தோட குலசாமி கோயிலுக்கு போவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் 100% இருக்குது. இந்த கன்னிராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் குலசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா 10 வருஷத்துக்கு போன புண்ணியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. தெய்வம் உங்களுக்கு வழிவிட்டு கதவை திறந்து எப்போ நம்ம பிள்ளை வருவான் அப்படின்னு இந்த வாரத்தில் மனம் விட்டு காத்திருக்குது. சரிங்களா? இப்போ போய் அவங்க நம்மளை எதிர்பார்க்கும் போது போயிட்டோம்னா 10 வருஷ பலனை நம்மளுக்கு தந்துடுவாங்க. அதனால் இந்த மாதிரி நேரத்தை தவற விடக்கூடாது. எப்பயாவது ஒரு தடவை தான் அந்த சுழற்சி முறையில் கிரகங்கள் அப்படி நமக்கு வந்து சேரும். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் குலசாமி கோயில் இருந்தால் தாராளமாக போயிட்டு வாங்க. தூரமாக இருந்தால் குடும்பத்தோடு போவதற்கு முயற்சிகளை எடுங்க. போகவே முடியாதவங்க உங்கள் குலசாமியை நினச்சி வீட்டில் வச்சு நல்லா கும்பிடுங்க. அந்த அந்த உங்களுடைய கோரிக்கைகள் அவங்க காதுக்கு போய் சேரும். கண்டிப்பாக குலசாமி தூரமாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் சொல்கிறேன், அல்லது நம்ம இங்கேருந்து பிறந்த மனை விட்டு வெளியில் போய் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் குலசாமியை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பயணிச்சிங்கன்னா 100% வெற்றி உறுதி. நீங்கள் எங்கேருந்து கும்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் போய் சேர்ந்துடும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். குலசாமியுடைய ஆரோக்கியமான அன்பும் வழிகாட்டுதலும் இந்த வாரம் உங்களை காப்பாற்றும். அனைத்து வகையிலும் அருமையான வாரம். அனைத்து துறை சார்ந்த உறவுகளுக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, பயன்படுத்திக்கங்க. இன்னொன்று, இந்த கன்னிராசியில் சந்திரன் வந்து 10ஆம் தேதி வரைக்கும் அங்கே கடகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யோகம். 8, 9, 10 இந்த 3 நாட்கள் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும், நிறைய லாபம் வந்து சேரும். சரிங்களா? பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 8, 9, 10 தவிர 10, 11 அதாவது 10ஆம் தேதி மதியத்துக்கு மேலேயும் 11 மற்றும் 12 மதியம் வரைக்கும் உங்களுக்கு பயணங்கள் இருக்கும். வெளி தொடர்புகள் ஏற்படும். வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த ஒரு விஷயங்கள் பற்றி தொடர்புகள் பேச்சுக்கள் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த மூலியமாகவும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பொருளை ஈட்டுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களது இல்லற துணை குரு பகவான் என்ற கிரகம், அந்த கிரகம் இப்பொழுது வக்கரமாக லாபஸ்தானத்தில் இருக்கின்றது. தன்னுடைய நிலையில் சரியாக இல்லை. ஒரு வைப்ரேஷனில் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து எப்பவுமே டென்ஷனில் இருப்பாங்க. ரொம்ப பேசாதீங்க, கவனமாக நீங்கள் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணணும். சரியா? அவங்களே ஒரு மனநிலையில் இல்லை. அவங்கள போய் நீங்கள் அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த எரிச்சலை அவங்க மேலே காட்டிடுவாங்க. ஆனால் அவங்க எண்ணமும் சிந்தனையும் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காகத்தான் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஃபோன் மூலியமாக எப்படியோ ஒரு செய்திகள் வந்து அவங்கள ஒரு நிம்மதியற்ற தன்மையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாப்பாடு பரிமாறினா கூட அவங்க கவனம் வேறு பக்கம் இருக்கும். ஆனால் நல்ல ருசியாக செஞ்சு கொடுக்குன்ற எண்ணம் இருக்கும். அந்த கவனமாக செய்ய மாட்டாங்க. அந்த கவனம் பூரா வெளியில் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சரிங்களா? அப்போ உங்கள் இல்லற துணைக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் என்பது ரொம்ப ரொம்ப இனிமையானதாக இருக்கும். பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்தில்
ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, நன்மை செய்வாங்க. தைரியமாக பிள்ளைகளிடத்தில் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பிள்ளைகளோடு ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். உங்களது 7 என்று சொல்லக்கூடிய குரு வைப்ரேஷனாக இருக்கிறதுனால, அவருக்கு 8ல் சனி இருக்கிறதுனால, இந்த காதல் என்ற வகையில் காதல் திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவுகளை பிரித்து கொண்டு பிரிந்து விடாத சூழ்நிலை ஏற்படுத்திடாதீங்க. உங்களை மதிக்கலைன்னு நினச்சி நீ ஏதாவது பண்ணிடாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வக்கரம் வலிமையாக அமர்ந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ திருமண யோகம் சில நேரங்கள் தடைப்பட்டுரும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமானது கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் இல்லற துணைக்கிட்ட. மற்றபடி எல்லாமே சாதகமாக இருக்குது. பயன்படுத்திக்கணும். சகோதர சகோதரிகள் முழுமையான ஆதரவு தர்றாங்க. தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் இனிதாக அமையும். இந்த வாரத்தில் நம்மளுடைய கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த 10ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு செவ்வாயினுடைய எண்ணான 9ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். வணக்கம். துலாம் ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் கூட உங்கள் ராசிக்கு 12 கூடியவர் என்று சொல்லக்கூடியவர் மற்றும் 9 கூடியவராக விளங்கக்கூடிய புதன் மற்றும் உங்கள் லாபஸ்தானாதிபதி சூரியன் 2 பேரும் உங்கள் ராசிநாதரோடு இணைஞ்சிருக்கிறாங்க. அங்கே இருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ ஏதாவது ஒரு வகையில் சீக்கிரமாக முன்னேறிடணும், நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பெரிய உதவி கிடச்சிடணும், நம்ம எடுத்த முயற்சியெல்லாம் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசைகள் இந்த வாரத்தில் ரொம்ப இருக்கும். சரிங்களா? படிப்படியாக என்றைக்கு நம்ம கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றது, சீக்கிரமாக அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா முன்னேறிடுவோமே அப்படின்ற முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. ஆனால் இது பேராசை தான். ஆனால் பேராசை கூட நடக்கக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? எப்படிப்பட்ட பேராசையும் நடந்துடும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த வாரம். அதனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுங்கள். நீங்கள் தாராளமாக நியாயமான ஒரு ஆசைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, நீங்கள் உணரும் பொழுது அந்த ஆசையை நீங்கள் எட்டி நீங்கள் பிடிக்க முடியும், அதை நிறைவேற்றி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாரத்தில் வந்திருக்குது. திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், அல்லது உங்களுக்கு இருந்த வேலையிலிருந்து பதவி உயர்வு, அல்லது நீங்கள் எங்கேயாவது முக்கியமான இடமாறுதலுக்கு நீங்கள் வேண்டி கேட்டுட்டு ரொம்ப நாளாக வருஷக்கணக்கில் காத்திருந்தீங்கன்னா இப்போ உடனடி இடமாறுதல், நீங்கள் இப்போ விரும்பிய இடத்திற்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். எல்லாம் சடன் பீரியடில் டக்குன்னு முடிஞ்சு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு வகையில் இந்த வாரம் உங்களுக்கு அள்ளித்தந்து அர்ப்பணிப்பு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7 கூடியவனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். அவர் 3ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடமான தொழிற்சரணத்தையும் பார்க்குறாரு. அதே போல் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி சரணத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் வாங்கி அதை ஒரு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகின்ற எண்ணத்தில் தான் நீங்கள் வாங்குறீங்க. குறிப்பாக தொழில் செய்வதற்காக, தொழில் முயற்சிகளை எடுத்து நம்ம வெற்றி பெறுவதற்காகவும் நீங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் வாங்குங்க, தாராளமாக அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக அமையும். நல்ல விஷயத்துக்கு தானே வாங்குறீங்க, தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி இந்த வாரத்தில் துலாம் ராசியை சேர்ந்த உறவுகளுடைய வாக்குஸ்தானம் வலிமை அடைந்திருக்கிறதுனால 100% நீங்கள் வெளியிலே போய் என்ன கேட்டாலும் வெற்றிகரமாக அமையும், கிடைக்கும். இந்த சங்கீத தொழிலில் ஈடுபட்டவர்கள், வாய்ப்பாட்டு மூலியமாக சம்பாதிக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான கச்சேரிகள் புக்காகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதன் மூலியமாக இந்த கவிஞர்களுக்கும் சரி, பாடலாசிரியர்களுக்கும் சரி, அல்லது பாடல் பாடுபவர்களுக்கும் சரி, இந்த வாரம் என்பது ரொம்ப ரொம்ப யோகம் தரக்கூடிய வாரம். சம்பாதித்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாரம். அதனால் இந்த வாரம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு செய்ய வேண்டிய பணியை நீங்கள் அதுக்கான உத்தரவாதத்தை இந்த வாரத்தில் வாங்கிடலாம். அப்படி ஒரு அமைப்பு இந்த வாரத்தில் இருக்குது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 4 கூடியவன் ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்து உங்கள் ராசிநாதரோடு இணைஞ்சிட்டாங்க.
அதனால் நீங்கள் தாய் தந்தைகள் உறவுகள் நமக்கு சாதகமாக இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளும் முழுமையான ஆதரவு தர்றாங்க. இளைய சகோதர சகோதரிகளும் மூத்த சகோதர சகோதரிகளும் முழுமையாக ஆதரவு தர்றாங்க. கவலைப்பட வேறு எந்த விதமான கருத்து வேற்றுமைக்கும் இடம் இல்லை. இளைய சகோதர சகோதரிகள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ள சொல்லுவது நல்லது. ஏன்னா அவங்க கொஞ்சம் படபடப்பாக இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத மட்டும் சொன்னால் போதும். மற்றபடி தொழில் சார்ந்து எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையும். இந்த வாரம் என்பது துலாம் ராசிக்கு யோகமான வாரம். சனி பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் அடைந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு. சொத்துக்கள் விற்கிறது மூலியமாகவோ, வண்டி வாகனங்கள் ஓட்டுவதன் மூலியமாகவோ, அல்லது வாகன வியாபாரங்கள் செய்வதன் மூலியமாகவோ, அந்த ரியல் எஸ்டேட் தொழில் அல்லது நீங்கள் விவசாயத்துறை சார்ந்த தொழில் அல்லது மெடிக்கல் சயின்ஸு, இந்த மெடிக்கல் சம்பந்தமான தொழில் இருப்பவங்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தான் கொட்டிக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வாரம் பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் நம்ம துலாம் ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் 4 இந்த 2 எண்ணை பயன்படுத்துங்க. நல்லாயிருக்கும். வணக்கம். விருச்சிக ராசி சேர்ந்த அருமை சொந்தங்களுக்கு இந்த வாரத்தில் நம்ம ராசி நிலை என்னன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் 10 கூடிய தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 12 கூடிய விரய ஸ்தானாதிபதி சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 11ஆம் வீட்டிற்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி வந்து உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்களுக்கு எண்ணமும் சிந்தனையும் குடும்பத்தை பற்றி தான் இருக்கும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நாம் நிறைய செய்யணும், நிறைய வரவு வரணும், அந்த பணத்தை குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு செஞ்சு நல்ல பேர் வாங்கணும், அவங்க மூலியமாக நிறைய ஒரு முயற்சிகள் மூலியமாக உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கிக்கணுன்ற மாதிரி நீங்கள் இந்த வாரத்தில் செயல்பட போகிறீங்க. உங்களை யார் பார்த்தாலும் பார்த்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு ஒரு பவர் இருக்கிறத உணர்ந்துருவாங்க. சரிங்களா? சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அங்கே லாபஸ்தானாதிபதி புதனும் உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு எதிர்க்க நின்று யார் பேசினாலும் உங்களுக்கு அடிமையாகிடுவாங்க, உங்களுக்கு சரண்டர் ஆயிடுவாங்க. உங்கள் பேச்சிலேயோ உங்கள் பார்வையிலேயோ அவங்க வந்து உங்களுக்கான மனிதராக அவங்க மாறிடுவாங்க. அப்போ உங்களுடைய கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மதிப்பளிப்பார்கள். அப்போ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறிடும். பொதுவாக விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடம் என்பது சுக்கிரனுடைய வீடு, களத்திரக்காரகன், மனைவி அல்லது கணவனுக்குரிய கிரகம், நண்பர்களுக்குரிய கிரகம், சொந்த பந்தங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கிரகமானது உங்கள் ராசியிலே வந்து உட்கார்ந்துட்டார். பிரிந்த கணவன் மனைவிமார்கள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு புதிய தம்பதிகளாக மாறக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கான வாய்ப்பு 100% உங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது. திருமணமாகாமல் காத்திருக்கின்ற உறவுகளுக்கு வரன்கள் முழுமையாக அமைஞ்சு திருமண யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. அதே போல் புதிதாக தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பில் இந்த விருச்சிக ராசிக்காரவங்க புதிய முனைப்புகளை எடுத்து புதிய தொழில்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தொழில் சார்ந்து எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் வெற்றி உறுதி. 100% சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, பெரிய மனிதர்களோட ஆதரவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சில 2 கூடிய குடும்பஸ்தானாதிபதி வக்கரமாக இருந்தாலும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் பார்க்குறாரு. உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ சில நேரங்களில் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நாமளும் செஞ்சுருவோம். வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் கவனமாக இல்லைன்னு சொன்னால் வார்த்தைகளை விட்டுருவோம். அதனால் சில மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாயிருவோம். இந்த 2 விஷயத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? ஏன்னா ராசிக்கு வக்கரமற்ற குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொள்ள நல்லது. சரிங்களா? அதே மாதிரி தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் 100% உங்களுக்கு முழுமையான ஆதரவு தருவார்கள் இந்த வாரம் முழுவதுமே. சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நல்ல நட்பு பாராட்டி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து கையை பிடிச்சி தூக்கி விடக்கூடிய நிலையில் அவங்களும் இருக்கிறாங்க. அதனால் அனைவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால தைரியமாக களமிறங்கி நீங்கள் களமாடலாம். சரிங்களா? அதே மாதிரி தொழில் சார்ந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்க போகுது. கலைத்துறையை சார்ந்த உறவுகளுக்கு, ஏன்னா புதனும் சுக்கிரன் சேர்ந்துட்டாலே கலைத்துறை மேன்மை அடைஞ்சிரும். கலைத்துறை சார்ந்த உறவுகளுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு விழுகுது, அங்கே ராகுவும் இருக்கிறார். அப்போ கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு 100% இந்த வாரத்தில்
வெற்றி உறுதியாக காணப்படுகிறது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கலைத்துறை சொன்னால் நம்ம உடை தைப்பவர்கள் முதல் நம்மளுடைய முடி அலங்காரம் செய்பவர்கள் வரை, அதே மாதிரி சினிமா கலைஞர்கள், நடிப்பு, பாட்டு மற்றும் ஒளிப்பதிவு துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வசனகர்த்தாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சினிமா கலைத்துறைக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வாரம் என்பது வெற்றி வாரமாக 100% அமைந்துவிடும். பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரத்தில் சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. நல்ல லாபத்தில் சொத்தை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பயனுள்ள தகவல் இந்த வாரத்தில் நிறைய கொட்டி கிடக்கிறதுனால இந்த வார்த்தையை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு கேட்டு விடைபெறுகின்றேன். விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது 7ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கிறது. அதே போல் 1ஆம் எண்ணும் அதிர்ஷ்ட எண். பயன்படுத்துங்கள். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த அருமை சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் ரொம்ப வலிமை அடைஞ்சிருச்சு. 12 செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துட்டார். 12 மற்றும் 6 குடையவன், மன்னிக்கணும் 5 குடையவன், 12 மற்றும் உங்கள் ராசிக்கு 5 குடையவனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துட்டார். உங்கள் ராசிநாதன் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து வக்கரம் அடைந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். ராசிக்கு 8 குடையவன் முதல் 2 நாட்கள் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்திற்கு போகிறார். ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:19 செல்கிறார் உங்கள் ஆயுள் ஸ்தானாதிபதி. 12ஆம் தேதி மதியம் 3:19 வரை அங்கேயே இருக்கின்றார். ராசிக்கு 8 குடையவன் கேதுவோடு சேரும் பொழுது, சனியாலும் ராகுவாலும் பார்க்கப்படுகின்ற பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு செவ்வாயினுடைய பார்வையும் விழுகின்றது. அதனால் அந்த 10ஆம் தேதி வரை 8, 9, 10 உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் 8 குடையவன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு ஆயுள் பலம் கூட, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த நோய் வந்தாலும் தானாக போயிடும். ஆனால் சந்திரன் 8 குடையவன் கேதுவோடு சேரும் பொழுது நிச்சயமாக நமக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இந்த தனுசு ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ஏன் பாதிப்பு வரும், எந்த மாதிரியான நமக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். அதிகமான டென்ஷன், அதிகமான கவலைகள், அதிகமான ப்ரெஷர், இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் எழும். அது குறிப்பாக நான் சொன்ன அந்த 10 to 12 இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கவலையே பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் முதல் 2 நாட்கள் உங்களுக்கு சுமூகமாக இருக்கிறது. அடுத்த 2 நாட்கள் நல்லா இருக்குது. கடைசி 2 நாட்கள் நல்லா இருக்குது. இந்த இடைப்பட்ட நாட்கள் 3 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, மேடு பள்ளத்தில் என்ன இருக்குன்னே தெரியாது. நம்ம பாட்டுக்கு வேகமாக வண்டியில் போய்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? கவனித்து செல்ல வேண்டும். உங்கள் ராசிக்கு 8லே சனியும் ராகும், அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திலே சனியும் ராகும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆயுள் ஸ்தானத்துக்கு 8ல் சனியும் ராகும் இருக்கிறாங்க. உங்கள் ராசிநாதன் கேதுக்குள்ளே போய் மாற்றாரு. ஆயுள் ஸ்தான மன்னிக்கணும் உங்களுடைய ராசிக்கு 8 குடையவன் சந்திரன் கேதுவோடு இணைவதும் நமக்கு பிரச்சனை தரும். சரிங்களா? அதே மாதிரி செவ்வாயின் பார்வை 8ஆம் இடத்திற்கு விழுவதாலும் சில பிரச்சனைகள் இருக்குது. 8ஆம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு இருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் சில பிரச்சனைகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்கிறது. வயதான பெரியவர்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் நீங்கள் அங்கே எங்கேயும் வெளியில் அலையாதீங்க, ஓடி ஆடி நடக்காதீங்க. இருக்கிற சாப்பிட்டு வீட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உங்கள் வேலை என்னவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒத்தி வைத்து கொண்டு நடப்பது நல்லது. குறிப்பாக நான் சொன்ன 10 to 12, 10 காலை 8:19 முதல் 12ஆம் தேதி பகல் 3:19 வரைக்கும் நீங்கள் எந்த வேலையும் ஒத்தி வச்சுறது நல்லது. சரிங்களா? உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இந்த வாட்டி தடுமாற்றங்கள் இருக்கும். போய்கிட்டு இருக்கும்போதே சில கவனக்குறைவினால் கால்கள் தட்டலாம். இப்படி நீங்கள் பல வகையில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீங்க. ரொம்ப எச்சரிக்கை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இருக்கிறத சொல்லிட்டோம்னா நீங்கள்
நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம்ல, அதுக்கு தான் சொல்கிறோம், பயமுறுத்துறதுக்கு இல்லை. நீங்கள் பட்ட பின்னாடி வேதனைப்படுவதை நம்ம விரும்பலை, படாமல் காக்க நம்ம முயற்சி செய்கிறோம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பண வரவில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. நல்ல செலவு செய்வீங்க. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் நிறைய கிடைக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தாய் வழி உறவுகள்கிட்டருந்து உங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தகப்பன் வழி உறவுகள்கிட்ட முதல் 2 நாட்கள் மட்டும் வாய்ப்பு இருக்கின்றது, அடுத்து கடைசி 2 நாட்களும் வாய்ப்பு இருக்கின்றது. அதுக்கப்புறம் இடையில கேட்காதீங்க. அதேமாதிரி உங்களுக்கு இல்லற துணை உங்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தாக்கா, இந்த வாரத்தில் கொஞ்சம் விரயத்தில் போய் உட்கார்ந்துருக்குறாங்க. சரியா? அப்போ விரயஸ்தானம் வலிமை அடைந்திருக்கின்றது. அந்த விரயஸ்தான வலிமை அடையும் போது நமக்கு கொஞ்சம் உங்களது இல்லற துணையின் மூலியமாக செலவினங்களும் வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு ராசிக்கு 7 குடையவன் புதன் வக்ரமற்ற குருவால் பார்க்கப்படுகிறார். தொழில் சார்ந்தும் உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேற்றுமைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ன வேலை செய்கிறீங்க, என்ன சம்பளம் வாங்கினீங்க, ஏன் நம்மளுக்கு இப்படி செய்கிறீங்க, கொடுக்கல வைக்கலன்னு சொல்லி நம்மகிட்ட பிரச்சனை பண்ணலாம். நீங்கள் தொழிலில் முதல்ல போட்டிருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் சில நேரங்களில் வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வரலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. குடும்பத்தை ரொம்ப பேணி காத்து கொண்டு போக வேண்டியது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வரும் இந்த வாரத்தில். ரொம்ப டென்ஷன் ஆவீங்க. அதனால் ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாகிட்டிங்கன்னா, கோபத்தை அடக்கிட்டிங்கன்னா போதும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாயிரும். ஏன்னா சுப செலவுகள் விட விரை செலவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் காணப்படுது. அதனால தான் கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணுறோம். தொழிலில் முதல் போடுறதுக்கு நீங்கள் ரொம்ப தயாராக இருப்பீங்க. கவனக்குறைவாக இருந்தால் உங்கள் முதலீடில் ஒரு கால்வாசி காசை சம்மந்தம் இல்லாதவங்க தின்னுட்டு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய நன்மைகளை அடையலாம். சரிங்களா? கவனக்குறைவோ எடுத்தோம் கவுத்தம் சொல்லி நம்மளுடைய செவ்வாய் இருக்கிறனால எதுனா பார்த்துக்கலாம், என்னாலும் பார்த்துக்கிறோன்ற மாதிரியான தென்னாட்டு நம்முடைய தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமான ஒரு வேதனையை கொடுத்துவிடும். கவனம் தேவை என்பதை கூறி இந்த வாரத்தை நிறைவு செய்கின்றேன். இந்த வாரத்தில் அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற ராகுனுடைய எண் தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்குது. சரிங்களா? சனி பகவான் தனசானாதிபதி எண் 8. ஆனால் அவர் வக்ரம் பெற்ற குருவினுடைய சாரத்தில் இருக்கிறனால, உங்கள் ராசியானுடைய சாரத்தில் இருக்கிறனால நமக்கு அந்த சாத்தியம் குறைவாக இருக்கிறது. அதனால் 4ஆம் எண்ணை இந்த வாரத்தில் தனுசு ராசி பயன்படுத்தினால் எப்படியாவது உங்களுக்கு ஒரு பரிசு நிச்சயம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். தனுசு ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:19 வரை இந்த தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. கவனம் தேவை. மகர ராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் குருனுடைய சாரத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் அடைந்து 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கின்றார். சுயசாரம் பெற்று ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போ வெளி உறவுகள் மூலியமாக அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட கூட அல்லது தூரத்து நண்பர்கள் மூலியமாக கூட நீங்கள் நிறைய ஒரு பண உறவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் சனி பகவான் குருவுடைய சாரத்தில் இருந்து குரு 6ஆம் இடமான எதிர்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 12 குடையவன் மற்றும் 3 குடையவனாக விளங்கக்கூடியவர் குரு. அவர் உங்கள் ராசியை வக்ரபலம் அடைந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்போ உங்களுக்கு தொலைவிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் நல்லதாக இருக்குமான்னு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தான அதிபதியே 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் உட்கார்றாரு செவ்வாய். லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்றார். 12 குடையவன் வக்ரபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறார். சரிங்களா? அப்போ நீங்கள் வெளியிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கும். மனதில் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் சில விஷயங்கள் நடக்கலாம். கவனம் தேவை. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள்கிட்டருந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரஷரோ பிரச்சனைகளோ ஒரு எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனம் தேவை. ஏன்னா உங்கள் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தை ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் 12ஆம் இடத்துல இருந்து. அதனால் அவங்ககிட்ட இருந்து சில கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத வகையிலே பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் டீல் பண்ணணும் அவங்ககிட்ட. சரிங்களா? அதே மாதிரி
வாக்குஸ்தானத்தில் போய் உங்கள் ராசினார் உட்கார்ந்ததுனால நீங்கள் வெளியில் என்ன சொன்னாலும் அது காரியமாக நடப்பதற்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம உறவுகள் நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க. உறவு இல்லாத வெளிநபர்கள் நமக்கு கை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு 7 குடையவன் களத்திரக்காரகன் மற்றும் நண்பர்கள் சொந்த பந்தத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். உங்களுக்கு 10ஆம் தேதி காலையில் 8:19 வரைக்கும் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தருவாங்க. அதுக்கு பின்னாடி அந்த கிரகமானது கேதுவோடு சேர்ந்து பாதிக்கப்படுகிறது. நீங்கள் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலைக்கு மாறிடுறீங்க. அப்போ மறுபடியும் எப்போ மாறுறாருன்னா 14ஆம் தேதி இரவு வரைக்கும், 12ஆம் தேதி மத்தியானத்திலேருந்து 12ஆம் தேதி இரவு வரைக்கும் அவங்க மறுபடியும் மீண்டும் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அப்போ அந்த இடைப்பட்ட நாள் சரியா, அந்த 10 to 12 நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் அவங்க மாறுறாங்க. அதனால் அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது, நண்பர்கள் மூலியமாக, சொந்த பந்தங்கள் மூலியமாக, கணவன் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் 10ஆம் தேதிக்குள்ளேயே நீங்கள் வாங்கிக்கோங்க. 8, 9, 10 காலைக்குள்ளேயே நீங்கள் முடிச்சுக்கணும். அதுக்கு பின்னாடி நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க பாதிப்புக்கு உள்ளாயிருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி தனஸ்தானம் வலிமை அடைஞ்சிருக்குது. எங்கே சுற்றியும் யார் பணம்னாலும் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் 12ஆம் இடம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானதாக வலிமை அடைந்து வரக்கூடிய காசெல்லாம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. சரிங்களா, 12ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சபலம் அடைஞ்சிட்டார். அவர் லாபஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி 12ல் உட்காந்துட்டார். அப்போ இங்கிட்டு ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் போயிடும், நிற்காது, நாம் அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் வழி உறவுகள் இந்த வாரத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. மாணவிகள் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிக நன்மைகள் செய்யக்கூடிய வகையில், உதவிகரம் ஈட்டக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. பிள்ளைகள் உங்களுக்கு அதிகமான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து நாங்கள் இருக்கிறோன்ற ஒரு சூழ்நிலையை உறுதிப்படுத்துவாங்க. ஏதாவது கஷ்டமாக இருந்தால் பிள்ளைகள் பண உதவி கொடுத்து கூட உங்களை தாங்கக்கூடிய நிலையில் இந்த வாரத்தில் உங்களுக்கு முழுமையான ஆதரவு தர்றாங்க. மகர ராசி சேர்ந்த ஆண் பெண் இருவருக்குமே இது பொருந்தும். சரிங்களா, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கொள்ளணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா, அந்த 2 நாள் 11, 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் அனைத்தும் உங்களுக்கு நன்மையாக முடியும் என்பதை கூறுகின்றேன். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல மரியாதை கூடும். தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடிய வகையிலே இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல நிலைமையில் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் மற்றும் முன்பு கொடுத்து விட்டு வாங்க முடியாமல் இருக்கக்கூடிய தொகைகளெல்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா 6 எதிரி ஸ்தானாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். அதனால் கொடுக்கல் வாங்கலில் இருந்தக்கூடிய நிலுவையில் இருந்த தொகையில் வசூலாகக்கூடிய வாய்ப்பு முழுமையாக இருக்கின்றது. சரிங்களா, வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தீர்ப்புகள் சுபமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த வாரம் என்பது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் முன் சொன்ன சில விஷயங்களிலே கவனமாக இருந்தால் அனைத்து நன்மையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 5 இருக்கின்றது. பயன்படுத்துங்கள். வணக்கம். மகர ராசிக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இருக்கின்றது. 10ஆம் தேதி காலை 8:19 முதல் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 3:19 வரை நம்ம மகர ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா குரு ஏற்கனவே வக்கரமாதிய உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால பொறுமை தேவை என்பதை உணர்த்துகின்றேன். கும்பராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் குருவினுடைய நட்சத்திர காலில் உட்கார்ந்துருக்காரு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபம் மற்றும் தனத்துக்கு உரிய கிரகமாக விளங்குகிறார். அவர் உச்சபலம் அடைந்து உங்களுக்கு விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். குருவுடைய சாரம் என்பது சனிக்கு இருப்பதனால உங்கள் கையில் எவ்வளவு காசு வந்தாலும் செலவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா, உச்சபலம் அடைந்து பார்க்கிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தினமான எதிரி ஸ்தானத்தில் உட்காந்து பார்க்குறார். ஆனால் தனவரவில் எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 தொழிற்சானாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நீ எங்கே சுற்றியும் உங்களுக்கு தொழில் சார்ந்து பண உதவிகள் வந்துடும்.
இன்னொன்று உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும், தொழில் சிறப்பாக நல்லபடியாக ஓடும். அனைத்து துறையை சார்ந்த முதலாளிகளுக்கும் சரி தொழிலாளிகளுக்கும் சரி இந்த கும்பராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு தொழிலில் எந்த விதமான தடையோ பிரச்சனைகளோ இல்லை. ஆனால் லாபமும் நல்லா கிடைக்குது இல்லையா, அந்த லாபத்தை நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு போராட வேண்டி இருக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. சப்போஸ் திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம கையில் பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அவசரம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை இருக்குதுன்னு கேட்கும்போது நீங்கள் தட்டாமல் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணம் இப்பொழுது வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்கள் கேட்க போகும்போது அவங்களுக்கு வராது, அப்படிங்கிறப்போ எப்படி நீங்கள் கிடைக்கும்? அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்வது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு 3 குடைய இளைய சகோதர காரகன் உங்களுக்கு இந்த வாரத்தில் நன்மை செய்யக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கின்றார். மூத்த சகோதர சகோதரிகள் இந்த வாரத்தை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கவனமாக நீங்கள் அவங்கள்ட்ட கையாளணும். சரிங்களா? தாய் வழி உறவுகள் முழுமையான ஆதரவு தர்றாங்க. 4 குடையவன் 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ 4ஆம் இடம் வலிமை அடைகின்றது. அதனால் 100% இந்த வாரத்தில் தாய் வழி உறவுகள்கிட்ட இருந்து உங்களுக்கு அதிகமான ஆதரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது மாதிரி உங்களது திருமணமான ஆண் பெண்களுக்கு உங்களது இல்லற துணையின் மூலியமாகவும் நிறைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாக இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளலாம். திருமண யோகமும் இளைஞர்களுக்கு இருக்கின்றது. கும்பராசி சேர்ந்தவர்களுக்கு முக்கியமாக விரும்பிய பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு தான் இந்த வாரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். சத்தான உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் சார்ந்து உங்களுக்கு எந்த விதமான கெடுபலன்களும் இந்த வாரத்தில் இல்லை, சுப பலன்கள் தான் இருக்கிறது. வக்கரம் பெற்ற குரு வந்து உங்கள் ராசிக்கு 8 குடையவனை பார்க்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சில கஷ்டங்களை கொடுக்கணும்னு நினச்சா கூட உங்கள் ராசிக்கு 9 குடையவன் குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரனும் வந்து அந்த ஆயுள் காரகனோடு இணைந்து விட்டார். அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சனியும் அந்த 8 குடையவனை பார்க்கிறார் மற்றும் 9 குடையவனை பார்க்கிறார். அதனால் வலிமையாக இருக்கின்றது கிரக சூழ்நிலை. தொழிலில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. படித்து முடித்த வேலைக்கு காத்திருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உறுதி செய்யப்படுகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செலவில் மட்டும் கவனமாக இருங்க, கையில் வந்தது தங்காது. அதனால் கவனம் தேவை. உங்களை இல்லற துணைக்கிட்ட நீங்கள் நல்ல அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமைந்திருக்கின்றது. நமது கும்பராசிக்கு இந்த வாரம் என்பது மிகுந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. கும்பராசிக்கு அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்தில் நம்ம எந்த எண் இருக்குன்னு பார்க்கும் பொழுது சுக்கிரனுடைய எண்ணான 6ஆம் எண் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக பலமாக வந்து அமைந்திருப்பதால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 3:19 முதல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் உங்களுக்கு சந்திராசனம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே கொஞ்சம் நிதானம் தேவை என்பதை கூறுகின்றேன். மீனராசியை சேர்ந்த அருமை சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மீனராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்க உச்சபலம் அடைந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிக நன்மைகள் செய்யக்கூடிய வகையிலே லாபஸ்தானத்தை பார்க்குறார். என்ன ஒன்று வக்கரமாக இருக்கார். நீங்கள் கேட்கும்போது கிடைக்காது, மறுநாள் கிடைக்கலாம். ஒரு அவசரத்துக்கு யார்ட்டையா போய் கேட்டிங்கன்னா அவசரத்துக்கு கிடைக்காது, கொஞ்சம் தள்ளி 2 நாள் 3 நாள் கழிச்சு எந்த ஒரு உதவியும் கிடைக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காமையே வந்து கையில் காசு இருக்குதுப்பா எதுவும் வேணுமான்னு கேட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி வந்து சில அதிசயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அந்த மாதிரி உதவுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து உறவுகளும் சகோதர சகோதரிகள் மற்றும் ஒரு தாய் வழி உறவுகள், தாய் தந்தையர் மற்றும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட காசு இருந்தால் நீங்கள் கேட்காமலே செஞ்சுருவாங்க. சரிங்களா? நீங்கள் வாய் விட்டு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் கிடைக்காது, கண்டிப்பாக உடனே கிடைக்காது, லேட்டாக கிடைச்சிரும். ஆனால் கிடைக்காமல் இருக்காது. சரிங்களா? இந்த வாரம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசிக்கு 6 குடையவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அங்கேருந்து 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அங்கே 4 குடையவனும் மற்றும் 7 குடையவனும் சூரியனோடு இணைந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போ
இந்த தாய் வழி உறவுகளும் மற்றும் உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமான புதன் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே திரிகோணஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதே 9ஆம் இடத்துல எதிரி ஸ்தான அதிபதியும் உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் முட்டுக்கொட்டை போடப்படும். யாராவது ஒருத்தர் வந்து தட்டி இப்போ எதுக்கு அவர் கொடுக்குற செலவு பண்ணிடுவார்ன்ற மாதிரி உங்களை டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. கிடைக்கக்கூடியதை தட்டி விட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக எதிரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்காத வகையில் நீங்கள் உங்களுடைய அப்ரோச் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தாய் வழி உறவுகள்கிட்ட இருந்தும் மனைவி கணவன்கிட்ட இருந்தும் நீங்கள் நிறைய உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். 12ஆம் இடம் மிகுந்த வலிமை அடைந்து விட்டது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் குருவின் சாரத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்கின்றார். வெளிநாடு வாழ் உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு வாய்ப்பு. நீண்ட தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் இந்த மீனராசி சேர்ந்த அன்புறவுகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. வெளிநாட்டில் வாழ்கின்ற நமது அன்பு உறவுகள் சம்பாதித்து உங்கள் குடும்பத்துக்கு நிறைய பணத்தை அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த வாரம் என்பது மிகுந்த வலிமை மிக்க வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. திருமணத்திற்கு காத்திருக்கின்ற உறவுகளுக்கு திருமண யோகமும் கிடைக்கிறது. அதே போல் செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக போங்க. ரொம்ப அதிகமான டென்ஷன் ஆவீங்க, கோவப்படுவீங்க, நிதானத்தை இழப்பீங்க. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பதவி உயர்வு மற்றும் போகிற இடங்களில் உங்களுக்கு பெருமையும் ஒரு மகிழ்ச்சியும் தானாக கிடைக்கும். நிச்சயமாக உங்களுக்கு மரியாதை சென்ற இடங்களிலெல்லாம் கிடைக்கும். அதில் எந்த விதமான இடத்திற்கும் இடர்பாடுக்கும் இடமில்லை. ஆனால் செவ்வாயினுடைய பார்வை என்பது அதிகாரத்தையும் நமக்கு தரும், நமக்கு பிரச்சனையும் ஏற்படுத்தி விட்டுரும். நம்மளுடைய முன்கோபத்தினால நம்மளுடைய அவசர புத்தியினால் சில தப்பான காரியங்களையும் செய்ய வச்சிடும். அதனால் நிதானமாக செயல்படுங்க. கோபத்தை நீங்கள் வெளியில் காட்டிடாதீங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் என்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையும் ஒரு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். மீனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்திலே அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 7 விளங்கக்கூடிய புதனுடைய எண் 5. அவர் உங்களுக்கு மிகுந்த ஒரு பலம் தருபவராக இருக்கின்றார். நண்பர்களுடைய உதவி, சொந்த பந்தங்களுடைய உதவி இந்த வாரத்தில் பரிபூர்ணமாக கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. சில இடையூறுகள்னால அவங்க தள்ளி போடுவாங்க சில காரியங்களை. பொறுமையாக இருந்து நீ வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த வாரம் என்பது மிகுந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாரம். பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.